ஹலோ ட்ரேடர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் தமிழ்ஸ்டாக். நான் சுந்தர். ஹாப்பி நியூ இயர் ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் காலையில் ஒரு லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ நியூ இயர் அன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் லெவல்ஸ் அப்படிங்கிற மாதிரி 1 ஹவரோட ஸ்மார்ட் மணி கான்செப்டோட ஸ்ட்ரக்சர் சப்ளை டிமாண்ட் எங்கே இருக்குது, தென் 5 மினிட்ஸோட ஸ்ட்ரக்சர் என்னவாக இருக்குது, தென் சப்ளை டிமாண்ட் என்ன இருக்குங்கிறது டீட்டெயிலாக கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதோட பிளான் அப்படிங்கிறது மார்னிங் சில்வர் வரைக்கும் நம்ம ரெகுலராக கொடுக்கக்கூடிய வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துட்டோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதில் சில இன்ஃபர்மேஷன், மோட்டிவான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தோம். அது எப்படி நடந்திருக்கு, தென் நம்மளோட கம்யூனிட்டி பீப்புள்ஸ்க்கு நம்ம எப்படி லைவில் கைட்னஸ் கொடுத்துருந்தோம், அவங்களால இன்றைக்கி நியூ இயர் ஃபஸ்ட் டே வந்து ப்ராஃபிட் பண்ண முடியாது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் 1 ஹவரில் பேரிஸாக மாறுது. எவ்ரி டைம் ஒரு லோ பிரேக் பண்ண என்ன பண்ணோம், மார்க்கெட் அப்படிங்கிறது கண்டிப்பாக பையிங் ஆட் எடுத்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த ரிவர்சல் ஆகிற பாசிபிலிட்டிஸ் இன்றைக்கி என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதுக்கு அடுத்த ஒரு லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். இந்த லெவல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் ஸ்டாக் கம்யூனிட்டிக்காக ஸ்பெசிஃபிக்காக ரெடி பண்ணக்கூடிய ஒரு லெவல்ஸ் தான். ஸோ இந்த லெவல்ஸ் வந்து நம்ம ரெகுலராக கொடுத்துக்கிட்டோம் ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ்க்கு மேலே. ஓகேங்களா? இதில் 80% டே அப்படிங்கிறது இந்த மினிமம் லெவல்ஸுக்கு இன்னர் சைடு தாங்க மார்க்கெட் ட்ரேட் ஆகும். ரொம்ப ரேர் கண்டிஷனில் தான் மார்க்கெட் இது பிரேக் அவுட் சஸ்டைன் பிலோ, பிரேக் அவுட் சஸ்டைன் அபோவ் அப்படிங்கிறது போகும். அப்போ 80% டே இந்த ரேஞ்சுக்கு தான் ட்ரேட் ஆகும். அப்புறம் இதில் என்ன இருக்குது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள் லாஜிக் பாருங்கள். ஒரு நாளைக்கு எந்த லெவலுக்குள்ளே மார்க்கெட் ரேஞ்ச் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுடைய ட்ரேடோட பிளான் ஒன்று வந்து சக்ஸஸ் ஆகிடும். என்ன பிளான் பண்ண போகிறோன்னு. அப்போ இன்றைக்கான மார்க்கெட் அப்படிங்கிறது இதுக்கு பிட்வீனில் வரக்கூடிய ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோங்கிறது முடிஞ்சிருச்சுங்களா? ஓகே, எல்லாருக்குமே டவுட் இருக்காது. 5 மீட்டர் ட்ரெண்ட் இந்த பிளேஸஸில் பேரிஸாக இருந்தாலும் ஆர்டர் பிளாக் அப்படிங்கிறது இடத்துல இல்லை, மார்க்கெட்டில் இல்லை. அப்போது இந்த மினிமல் லெவல்ஸ் அப்படிங்கிறது மார்க்கெட் கீழே வந்தாலும் மார்க்கெட் 2 பேரிஸாக இருக்கும்போது ட்ராவல் டிமாண்டு தான். பட் அதுக்கு இந்த செல்லர்ஸோட லாஜிக்கல் லெவல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு விடணும். ஸோ இது விடாத வரைக்கும் கண்டிப்பாக மார்க்கெட்டுங்கிறது டவுன் சைடு போகிறதுக்கான சான்சஸ்ங்கிறது கிடையாது. லாஜிக்கல் தெரிஞ்சுதுங்களா? அப்போ என்ன ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் பிளேஸ்லேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான எல்லா விதமான ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்குங்க. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக வந்து டேப் ஆனால் எப்போது, ஸோ மார்னிங் இட் செல்ஃப் எக்ஸாக்ட்லி டைம் ஜோன் பார்த்தீங்கன்னா ஒரு 9:55 டேப் ஆகிட்டாங்க. இது டேப் ஆனதுக்கப்புறம் இங்கேருந்து மார்க்கெட் கீழே போகுமா மேலே போகுமாங்கிற லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் வந்துருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு கேண்டிலோட 5 மினிட்ஸோட ஹை லோ இன்சைடில் பிரேக் அவுட் நடந்திருக்கு. இங்கே மேக்ஸிமம் இம்பல்ஸ் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, மார்க்கெட்டே நம்ம கீழே தான் விழுந்துருக்க மாதிரி நினைப்பாங்க. இது கம்யூனிட்டியில் என்ன மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறீங்க ஜஸ்ட் செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ எக்ஸாக்ட்லி கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா இதில் லாட் ஆஃப் டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருந்தது லைவ் மார்க்கெட்டில். ஸோ அதில் வந்து நம்மளோட நண்பர்கள் சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. புட் சைடு அபோவ் ஆல் ரெசிஸ்டன்ஸ், இட் மீன்ஸ் புட்டு அப்படிங்கிறது எல்லா ரெசிஸ்டன்ஸுக்கும் மேலே போயிட்டான் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனுங்கிறது நம்ம பிரதர் ஒருத்தர் கொடுத்துருக்காரு. அதுக்கு சிம்பிளி நான் சொன்ன வேர்டு என்ன அப்படின்னா, 80% டே லாஜிக் நெவர் ஃபர்கட்டு. 80% மார்க்கெட் அப்படிங்கிறது மினிமம் லெவல்ஸுக்குள்ள தான் இருக்குங்கிற லாஜிக்கை மறந்துடாதீங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இது சொன்ன உடனே இமீடியட்டாக நெக்ஸ்ட் பீப்புள்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் மார்னிங் ஸ்டார் அட் சப்போர்ட் ஜோன். சப்போர்ட் ஜோனில் மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டாங்களா? ஸோ அதே மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிக் பிளேஸ்லேருந்து மார்க்கெட் சூட் அப் ஆகிட்டான். ஸோ மினிமம் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட ஸ்பான்டினியஸ்லி பார்த்தீங்கன்னா ஒரு 30 பாயிண்ட் கேப்சர் பண்ணியாச்சு. நம்ம இத்தனைக்கு அவுட் த மணி 80 ரூபா ப்ரீமியம் எடுக்கிறோம், 30 பாயிண்ட் எடுத்துட்டோம். ஸோ ஓவரால் டார்கெட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் 80% மினிமம் ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகணும். எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா 23,828 டேப் ஆகிட்டானா. சிம்பிள் லாஜிக்கில் ட்ரேடே முடிஞ்சு பார்த்தீங்களா? ஓகே ப்ரோ, இப்போ இன்றைக்கி ஃபுல்லாக இதுக்குள்ளே தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லிங்க. மார்க்கெட் இங்கேருந்து அப்பர் சைடு போச்சுன்னா இங்கே தான் மோர் நம்பர் ஆஃப் செல்லர்ஸ், கால் செல்லர்ஸ் இருக்காங்க. அப்போ இதுக்கு மேலே மார்க்கெட் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா? அதை டிபெண்ட் பண்ண அழகாக ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். பண்ணியிருக்கோம் இல்லை, பண்ணிட்டாங்க. ஸோ செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே கிடச்சிது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட்டு ஒரு 12 o'clock மேலே பார்த்தீங்கன்னா எகேன் நம்ம நண்பர் என்ன போகிறாரு அப்படின்னா, மார்க்கெட் அந்த 125 128 வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருச்சு. அப்போ மார்க்கெட்டுங்கிறது மேலே போக போகுதுங்கிறது அவரோட வியூ. ஓகேங்களா? சிம்பிள் லாஜிக்கு. ஸோ எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், அங்கேருந்து அனதர் ஒரு 50 பாயிண்ட் ரேஞ்சஸுங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது ஒரு ஹெச்எல்சி அண்டர்கிரவுண்ட் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு ஒரு கோர்ஸ் ப்ரொவைடராக மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி பீப்புள்ஸுக்கு எந்த நேரத்தில் என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப் டிஸ்கஷனோட லைவ் ட்ரேடிங் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போது சைக்காலஜிக்கல் அப்படிங்கிறது எப்போ உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா, உங்களோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடியதுக்கான
ப்ராசஸிங் மட்டும் இருக்காது. ஸோ அந்த ப்ராசஸிங் தான் நம்ம ரெண்டாவது கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ அதுபடி பார்க்கும்போது இன்றைக்கி ஹெச்எல்சி கம்யூனிட்டி பீப்புள்ஸ் எல்லாருமே என்ன பண்ணிட்டோம், வருடத்தில் முதல் நாள் ப்ராஃபிட்டில் முடிச்சாச்சு. அது எக்ஸ்ட்ராடனரியாக ஒரு ப்ராஃபிட்டில் முடிச்சாச்சு. ஓகேங்களா? ஓகே, இதுக்கப்புறம் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்வர் மெம்பர்ஸ்க்கு நம்ம ஒரு லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக அந்த லெவல்ஸ் அப்படிங்கிறது 2 தமிழ் ஸ்டாக் ஸ்னீப்பர் தேரி அது பேர். ஓகேங்களா? அந்த ஸ்னீப்பர் தேரி படி நம்ம லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அதுபடி பார்க்கும்போது இன்றைக்கான மார்க்கெட் 23,700ங்கிற புட் ஆப்ஷன் 88க்கு கீழே போகும்போது 23,800 கால் ஆப்ஷன் 115க்கு மேலே போச்சுன்னா அங்கேருந்து ஒரு மூமெண்டம் இருக்குங்கிறத நம்ம பேசியிருக்கோம். ஸோ இப்போது இந்த லெவல்ஸ் படி பார்க்கும்போது எக்ஸாக்ட்லி மார்க்கெட்டுங்கிறது ஒரு 1.55க்கு பார்த்தீங்கன்னா லோ போகுது. அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹை போகுது. அப்போது இதிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மூமெண்டம் கொடுத்துருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு 39 பாயிண்ட்டுங்க. எகே நான் சொல்கிறேன், இந்த ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் பார்த்தீங்கன்னாலுமே ஆல்மோஸ்ட் ஒரு அர்த்த மணியில் தான் 40 பாயிண்ட்டுங்கிறது சால்ட்டாக நமக்கு கிடச்சிருக்கு. சரி, ஓகே ப்ரோ, அப்போ காலையிலேருந்து நான் சும்மாவே வெயிட் பண்ணிட்டு இருந்துருக்கணுமா அப்படின்னு அப்படிலாம் கிடையவே கிடையாது. இதோட ஸ்னீப்பர் தேரியோட ரூல் என்ன அப்படின்னா, இந்த 23,700ல் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு லெவல்ஸ் அப்படிங்கிறது காலுக்கும் புட்டுக்கும் காமன். அப்போது இந்த 23,700 புட்டு அப்படிங்கிறது அந்த லெவல்ஸுக்கு வரவே இல்லை. அட் சேம் டைம் 23,700ஓட கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரிவர்சல் பாயிண்ட்டே அங்கே தாங்க. இது வந்து நம்ம எப்போ கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ மார்க்கெட் முடிஞ்ச பிறகு வந்து கொடுக்கல, மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி மார்னிங்கே நம்ம கொடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நிஃப்டி ப்ரீ சார்ட் அனலைசிஸ் 1/1/2025 ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ்டு. ஓகேங்களா? ஸோ ப்ரீமியம் பேஸ்டு ஆப்ஷன் ட்ரேடுக்கான லெவல் சொல்லிட்டு மார்னிங்கே நம்ம கொடுத்தாச்சு. எக்ஸாக்ட்லி மார்க்கெட் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா அங்கேருந்து ஒரு பக்காவான மூமெண்டம்ங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான மெயின் ரீசன் என்ன, லாஜிக்கலி 80% மார்க்கெட்டுங்கிறது இந்த சப்போர்ட் ஜோனில் தான் இருக்கும். ஸோ இதை பற்றி டீட்டெயில்டு வீடியோ நியூ இயர் ஸ்பெஷலாக நாளைக்கு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு இந்த வீடியோவில் ஃபஸ்ட் நீங்கள் எல்லாருமே உங்களுடைய விருப்பங்களை லைக்கிங் மூலம் தெரிவிங்க. இந்த வீடியோவில் நீங்கள் புதுசாக ஏதாவது லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை லேர்ன் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தென் இந்த நியூ இயரோட ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிள் டே முடிஞ்சதா அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு ஒரு புது வீடியோவில் நோ லாஸ் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிங்கிற ஒரு நியூ சீரீஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா 2025 ஃபுல்லாகவே நம்ம அதை டிபெண்ட் பண்ணி ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்மளை இவ்வளோ நாளும் நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒன்று பண்ணணும்னு நினச்சிருக்கோம்ல, அது இந்த 2025 ஃபுல்லாக நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வேணுங்கிறவங்க இது கீழே பின் பண்ணியிருப்போம் வாட்ஸ்அப் நம்பர், எப்போனாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இட் மீன்ஸ் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கோர்ஸ் டீட்டெயில்ஸ் என்ன கேட்டுக்கலாம். அது எதுக்காக ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எமோஷனல் ஃப்ரீயாக நீங்கள் ஒரு லைவ் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி கைடன்ஸ் வேணும். அது நம்ம கொடுக்குறதுக்கு 100% நம்ம இருக்கோம். ஓகேங்களா? தேங்க்யூ.